வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெர்டிகல் டவரோட தேர்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 அப்டேட் கொடுத்துருப்போம். அந்த அப்டேட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெர்டிகல் டவரோட ஃபுல் வியூ வந்து எதில் எடுத்திருக்கேன்னா கோபுரம் எடுத்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபுல் வியூ நான் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டொமேட்டோ வந்து அந்த வெர்டிகல் டவரில் க்ரோ பண்ணி அதுக்கப்புறமா அது சப்போர்ட்டுக்கு வந்து ஒயரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து அதுலேருந்து வந்து நம்ம ஒரு ஜூட், அதாவது சணல் கயிறு மூலயமா நம்ம டொமேட்டோ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வெர்டிகல் டவரோட கீழ் வியூ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கத்திரிக்காய் நம்ம போட்டுருக்கோம். கத்திரிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கன்று போட்டிருக்கோம். எல்லாமே நான் வந்து இடுப்பு அளவுக்கு உள்ள ஹைட்டுங்க. நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே அடிக்கல, ஃபுல்லாக இயற்கை உரம் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் பாருங்கள் எல்லாம் ஹைட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த வெர்டிகல் டவர் ஹைட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு முழுக்க பாருன்னா நாங்களே தயாரித்து நம்ம இயற்கை உரம் கொடுக்கறதுனால எல்லாவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெர்டிகல் டவர் ஹைட்டுக்கு ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு அந்த சணல் மூலியமாக சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆக மொத்தத்தில் இந்த வெர்டிகல் டவரில் எல்லாமே நம்மளுக்கு க்ரோ ஆச்சு, எக்ஸப்ட் கொஞ்சம் மட்டும் வரல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக க்ரோ ஆகி அதில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்த எரு இந்த மாதிரி தான் கொடுத்தோம். இதில் மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் மண் இருக்கும், மீதெல்லாம் எரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹைட் ஆனதுக்கப்புறமா வெயில் அதிகமாக ஆக அந்த மேலே பார்த்திங்கன்னா நான் வக்கீல் வந்து கட் பண்ணி போட்டேன். இந்த வக்கீல் கட்டி போடுறதுனால என்ன ஆகும்னா தண்ணி வந்து படும்போது தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு வாட்டரில் வந்து ரொம்ப ஊற்றணும் அவசியம் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக ஊற்றணும் அவசியம் இல்லை. பட் மழை பெய்யும் போது பிரச்சனை இல்லை. பட் வெயில் அடித்தா கொஞ்சம் பிரச்சனை. நம்ம வாட்டரை ஒரு 2 to 4 times நம்ம அடித்தா தான் இந்த வெர்டிகல் டவருக்கு நல்லா ஒரு க்ரோத்து. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இது சப்போர்ட் வந்து அந்த சணல் மூலிமா சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது சில்லியும் வெர்டிகல் டவரில் க்ரோ ஆச்சு நல்லா. அதுக்கப்புறமா நம்ம குக்கும்பர்லாம் க்ரோ பண்ணியிருக்கோம், கீழே இருக்குது அதெல்லாம். இதுதாங்க அந்த ஃபுல் வியூ. நம்ம அந்த ஒயர் மூலயமா ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து அதுக்கப்புறமா அதில் சணல் மூலயமா கீழே சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆக மொத்தத்தில் இந்த சப்போர்ட் லைன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சிஸ்டம். எனக்கு வந்து அந்த காயெலாம் நல்லா வந்து ஒரு பிடிப்பு வந்திருக்கு. இந்த வெர்டிகல் டவரில் நான் நல்லா ஒரு க்ரோ ஆச்சு. இதில் காயோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரியே நல்லா ஒரு காயோட சைஸ். அது மட்டும் இல்லாமல் கீழேயும், அதாவது பிரிஞ்சாலையும் நம்மளுக்கு காய் பிடிப்பு நல்லா இருந்துச்சு. அதுமா சில டைம் வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறமா நல்லா களை வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் கீழே உள்ள அந்த பிரிஞ்சால் இருக்கிற இடத்த வந்து நல்லா வந்து இந்த மாதிரி களை எடுத்துகிட்டு அதுக்கு நல்லா வந்து ஒரு பெட் சிஸ்டம், அதாவது இதை வந்து நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா மண் வந்து தனியாக இருக்கிறது எல்லாமே சேர்த்து விட்டு அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சாயலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து நல்லா மண்ணை வந்து சப்போர்ட்டாக ஆக்கி கொஞ்சம் இருக்கிறத வந்து நல்லா நீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செடியோட இது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது மேலேருந்து பார்த்தா வியூ வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மணலை வந்து கரெக்டாக வந்து சரிசமமாக ஈவனாக வந்து பெட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் உள்ள களையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி பண்ணும்போது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நீட்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம இந்த கத்திரிக்காய் ப்ளஸ் இந்த வெர்டிகல் டவரில் எனக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம இயற்கை உரமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் WTC மட்டும் தான் நான் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. அது கிடச்ச ரிசல்ட்டு தான் இவ்வளோ. நடுவில் வந்து நான் மீன் அமிலம் ட்ரை பண்ணேன். மீன் அமிலம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சேஞ்சு, எப்படி வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்கிற பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை பசேர்னு ஒரு சேஞ்ச் ஆச்சு. வேறு வந்து பூச்சிக்கு வேறு என்ன உரம் அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பூச்சிக்கு பெருசாக ஒன்றும் அடிக்கலை. நான் வேப்ப புண்ணாக்கு, அதுக்கப்புறமா வேப்ப எண்ணெய், இது மட்டும் தான் 2 அடித்தேன். அதுக்கப்புறமா பஞ்சகாவியா, இந்த 3 மட்டும் தான், வேறு எதுவுமே அடிக்கலை. அப்புறம் எறும்பு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. எறும்புக்கு நான் என்ன பண்ணேன்னா சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணி எறும்பு வர டைம் மட்டும் அடித்து விட்டேன். அதுக்கப்புறமா வேறு எதுவும் பிரச்சனையும் எனக்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கீழே க்ரோ பண்ண கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குது, அதில் பூச்சி கீச்சி எதுவுமே கிடையாது. முழுக்க இயற்கையில் கொடுத்த பூச்சி வெரைட்டி, அதுக்கு நோய் வெரைட்டி. இதனால தான் நம்மளுக்கு இப்படி ஒரு கத்திரிக்காய். கிட்டத்தட்ட காய்ப்பு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து வீட்டு சமையலுக்கு நாங்கள் வெளியிலே வாங்குறதில்ல, முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி மட்டும் தான் எடுத்து பண்ணுறதுனால ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறி. அது மட்டும் இல்லாமல் இயற்கையில் சமைக்கிறனால சுவை வந்து டபுள் மடங்கு இருந்துச்சுங்க. வெர்டிகல் டவரில் காய்ப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா வந்து ஒரு காய்ப்பு. கத்திரிக்காயில் கிட்டத்தட்ட ஒரு 2 முறை நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறமா உரம் அடிக்க காய் வந்து அதிகம்
உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தாங்க அந்த வெர்டிகல் டவருக்கு நம்ம சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. கீழே டொமேட்டோ அதே மாதிரி வெர்டிகல் டவரில் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் சிஸ்டம் மூலயமா பெரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் கொடி மாதிரி தான் வளரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.